அதான் எனக்கு என்னன்னே புரியல. பாட்டி, வேற என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? பார்ட்டி சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. அவனே என்னன்னு சொல்லுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. பாட்டி, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படிமா எனக்கு தெரியும்? அவன் உனக்கே சொல்லல, எனக்கு எப்படி சொல்லுவான்? நீ இப்படியே நின்னுகிட்டு இருந்தன்னா இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, அதுக்கு விளக்கெல்லாம் ரெடி பண்ணலாம். வா. நீங்க போங்க பாட்டி, நான் வரேன். சரி சரி, சீக்கிரம் வந்துரு. சரி. மேடம், அங்க வச்சிருங்க. சரிங்க மேடம். பாட்டி, யாருங்க பட்டாசு வெடிக்கிறது? வேற யாரு? எல்லாம் அந்த ராகுல் பண்ற வேலைதான். ஏ ராகுல், எதுக்குடா இப்ப பட்டாசு வெடிச்சீங்க? அது சரி, இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, பட்டாசு கொளுத்த வேண்டாமா? நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இரு, அதனாலதான் உன் அண்ணன் திட்டுறான். பாட்டி, வாட் இஸ் திஸ்? லைஃபை செலிப்ரேட் பண்ணணும். லைஃப்ன்றதே செலிப்ரேட் பண்றதுக்கு தானே. அது என்னமோ கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இருமா மது, வரேன். இந்தா மது, இந்த புடவைய கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வா. என்ன பாட்டி இது? ஏன் நான் கொடுக்க கூடாதா? இன்னைக்கு கார்த்திகை தீபம், நல்ல நாள், உன் பிறந்த நாள் வேற. எதுவும் சொல்லாம இத கட்டிக்கிட்டு வாமா. சரி மது, மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு நான் போய் பாக்குறேன். நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க பாட்டி. ஸ்ருதி போனை எடுத்தாச்சு. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா. மதுமிதாக்கு ஸ்ருதி அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்பிட வேண்டியதா. அர்ஜென்ட், நான் அவனை உடனே பார்க்கணும். கிரனோட நடவடிக்கையே சரியில்லை. சீக்கிரம் வா. ஃபோன் பண்ண நிச்சயம் எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட் ஸ்ருதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னால் தாங்கிக்கவே முடியாது எனக்கு தெரியும். ஏய் ஸ்ருதி, என்னாச்சு? எதுக்கு இப்ப உடனே வர சொல்ற? போன்ல எதுவும் சொல்ல முடியாதுடி. ஒரே பிரச்சனை இங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது. எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுக்கலாம்னு தோணுது. ஏய், அரஞ்சனா பாத்துக்கோ. என்ன பேசுற நீ? அவசரப்படாத ஸ்ருதி. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இரு, நான் இப்பவே வரேன். இல்ல வேண்டாம், ப்ளீஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. என் பிரச்சனை என்னோடய போட்டும். நீயாச்சும் நிம்மதியாரு. ஏய் இரு, அவசரப்படாத. நான் உடனே வரேன். நான் வர வரைக்கும் நீ எந்த தப்பான முடிவும் எடுக்காத. ப்ளீஸ், நாங்க சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? வாடி வா. அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் போனை எப்ப எடுத்த? ஏன் பேக்ல இருந்த போனை எதுக்கு எனக்கு தெரியாம எடுத்த? ஆமா, இப்ப யார்கிட்ட ஏன் குரல்ல போன்ல பேசிட்டு இருந்த? என்ன நான் கேட்டுட்டே இருக்க, நீ திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்க? முதல்ல என் போனை கொடு.
ம். மதுமிதாவுக்கு கால் பண்ணிருக்க. அவகிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? டேய் கிரண், என்ன நடக்குது இங்க? ஏய், நான் அனுப்புன மாதிரி மதுவுக்கு மெசேஜ் அனுப்பிருக்கேன். அவளை எதுக்கு இங்க வர வைக்கிற? இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்ல எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லட்டுமா? கிரண், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா வர சொல்லிட்டா? சொல்றி உங்க அப்பா வர சொல்லு. டேய் என்னடி அப்பா அப்பா பயந்துருவாங்களா? சும்மா எதுக்கு தெரியல அப்பா அப்பா மிரட்டுற? ஆமாண்டி ஆமா, நான் தான் மது வர சொன்னேன். ஏன்னா அவளை நான் இன்னும் லவ் பண்றேன். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, மது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்தது நான் எப்பவுமே அவ கூடவே இருக்கணும்காகத்தான். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப என்னங்கிற இப்போ? அட பாவி, நீ எவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா ஏன் உன் புத்தி இப்படி கீழ்த்தனமா போயிட்டு இருக்கு? ஏய், இப்ப எதுக்கு நீ மதுவை வர சொன்ன? சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஆகணும். எதுக்குன்னா